கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை, சிங்காரப்பேட்டை பகுதிகளில் ஏரிகள் நிரம்பி தண்ணீர் வெளியேறியது. அதிகபட்சமாக ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. பொதுமக்களின் உதவிகளுக்கு ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கி வரும் கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அசோக் பாபுவிடம் கேட்கலாம். அசோக் பாபு, வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? வணக்கம். தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த 2 தினங்களாக தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. நேற்று மாலை முதல் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. இந்த நிலையில கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒட்டுமொத்தமா மாவட்டம் முழுவதும் 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா ஊத்தங்கரை பகுதியில 24 மணி நேரத்துல 50.3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. திடீர் மழை பெய்ததுனால ஊத்தங்கரை அருகே உள்ள பாம்பார் அணை நிரம்பி 15,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம ஊத்தங்கரை சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள், குளம், குட்டைகள், நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அதிகமான மழை பெய்துள்ளதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் கூட தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஊத்தங்கரை பகுதியில் இருக்கிற பேருந்து நிலையம் அருகே கூட பலத்த மழை பெய்து தண்ணீர் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகள் எல்லாம் கூட பாதிப்படைந்திருக்கு. இந்த பாதிப்படைந்த பகுதிகளை கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்தினரும் மாவட்ட ஆட்சியர் சாரையும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் முதல் நேரில் சென்று அந்த பகுதியில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி தீயணைப்பு வீரர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சற்று ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்டவரை அங்குள்ள முகாம்கள்ல தங்க வச்சிருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கட்டணமில்லா தொலைபேசி எண் 1077 என்ன அறிவிச்சிருக்காங்க. அந்த பகுதியில முகாமிட்டு இருக்கக்கூடிய பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவர்கள் அங்க முகாமில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் உணவு மற்றும் தேவையான பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. துரிதமா நடந்து கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி அசோக் பாபு.